கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். எனவே கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்காகவும் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். பொறுமையோடே காத்திருப்போம். நம்மை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அதை ஒரு மனுஷன் எடுத்து நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தாலும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இதை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31-32 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் பார்வைக்கு அற்பமாக இருந்தாலும் நம் தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். எனவே நம்மை பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்துக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருபை தாரும். சிறியோர் முதல் பெரியோர் முதல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எல்லாரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஜெயமான வாழ்க்கை வாழ கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை பலத்த ஜாதியாய் மாற்றும் ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.